ஓம் சாந்தி. இன்றைய முரளி 19 டிசம்பர் 2025. பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இப்போது வீட்டிற்கு போக வேண்டும். அதனால் ஆத்மா அபிமானி ஆகுங்கள். ஒரு தந்தையை நினைவு செய்தால் கடைசி நினைவுபடி எதிர்காலம் அமையும். கேள்வி: அதிசய தந்தை உங்களுக்கு எந்த ஒரு அதிசய ரகசியத்தை சொல்லி இருக்கிறார்? பதில்: குழந்தைகளே, இந்த முதலும் முடிவும் இல்லாத அழியாத நாடகம் முன்னரே உருவாக்கப்பட்டது. இதில் ஒவ்வொரு பாகமும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. என்ன நடந்தாலும் நத்திங் நியூ என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகளே, இதில் எனக்கும் எந்த பெருமையும் இல்லை. நானும் நாடகத்தின் பந்தனத்தில் இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். தந்தை இந்த அதிசய ரகசியத்தை சொல்லி தனது பாகத்திற்கும் மகத்துவம் கொடுப்பது இல்லை. பாடல்: கடைசியில் அந்த நாள் வந்தது என்று. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய ஆன்மீக குழந்தைகள் இந்த பாடலை பாடுகிறீர்கள். கல்பத்திற்கு பிறகு மீண்டும் நம்மை செல்வந்தராக்க, வெல்தியாக்க, பவித்திரம், சுகம், சாந்தியின் ஆஸ்தி கொடுக்க தந்தை வருகிறார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆயுஷ்வான் பவ, தனவான் பவ, புத்திரவான் பவ என பிராமணர்களும் ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள் தானே. குழந்தைகள், உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஆசீர்வாதத்தின் எந்த விஷயமும் இல்லை. குழந்தைகள் படித்து கொண்டு இருக்கிறீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னரும் தந்தை வந்து மனிதரிலிருந்து தேவராக, நரனிலிருந்து நாராயணராக மாறுவதற்கு நமக்கு கல்வி கற்பித்தார் என்பது தெரியும். குழந்தைகள் யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு தாம் என்ன படிக்கிறோம், கற்பிப்பவர் யார் என்பது தெரியும். அவர்களும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அறிந்திருக்கிறார்கள். இங்கே ராஜஸ்தானி ஸ்தாபனையாகி கொண்டு இருப்பது அல்லது தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டு இருப்பது குழந்தைகள் எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறீர்கள். ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது. முதலில் சூத்திரராக இருந்தீர்கள், பிறகு பிராமணர் ஆனீர்கள், பிறகு தேவராக வேண்டும். இப்போது நாம் சூத்திர வர்ணத்தில் இருக்கிறோம் என்பது உலகில் யாருக்கும் தெரியாது. இது சத்திய விஷயம் என்பது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை சத்தியத்தை சொல்லி உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறார். சத்தியுகத்தில் பொய், பாவம் போன்ற எதுவும் இருக்காது. கலியுகத்தில்தான் அஜாமில் போன்ற பாவ ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். இந்த நேரம் முற்றிலும் கொடிய நரகமாக இருக்கிறது. நாளுக்கு நாள் நரகத்தின் கொடுமை தெரிய வரும். மனிதர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருப்பார்கள். அதை கொண்டு உலகம் முற்றிலும் தமோ பிரதானமாக மாறிக்கொண்டு இருப்பதை புரிந்து கொள்வார்கள். இதிலும் காமம் மகா சத்ரு. யாராவது அரிதாக பவித்திரமாக சுத்தமாக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட கலியுகம் வரும். அப்போது 12-13 வயது குமாரிகள் குழந்தை பெறுவார்கள் என முற்காலத்தில் சுற்றி திரிந்த துறவிகள் சொன்னார்கள். தற்சமயம் அந்த நேரமாக இருக்கிறது. குமாரிகள் எல்லோரும் கீழான வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எப்போது முற்றிலும் தமோ பிரதானமாவார்களோ அப்போது நான் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். எனக்கும் நாடகத்தில் பாகம் இருக்கிறது. நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன். குழந்தைகள், உங்களுக்கு இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. தந்தை அப்படியே புரிய வைக்கிறார். சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள், இப்போது நாடகம் முடிகிறது. இப்போது தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் சதோ பிரதானமாகி சதோ பிரதான உலகின் எஜமானர்கள் ஆவீர்கள். எவ்வளவு சாதாரணமாக புரிய வைக்கிறார். தந்தை தன் பாகத்திற்கு ஒன்றும் அவ்வளவு மகத்துவம் கொடுப்பதில்லை. இது எனது பாகம், புதிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நான் வரவேண்டி இருக்கிறது. நாடகத்திற்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன். வந்து குழந்தைகள், உங்களுக்கு மிக எளிய நினைவு யாத்திரையை சொல்கிறேன். கடைசி நினைவுபடி எதிர்காலம் அமையும். அந்த்மதி சோகதி என்பது இந்த நேரத்திற்கு சொல்லப்பட்டது. இது கடைசி காலம் இல்லையா? என்னை நினைவு செய்தால் நீங்கள் சதோ பிரதானமாக மாறுவீர்கள் என்ற உத்தியை தந்தை சொல்கிறார். நாம் புது உலகத்திற்கு அதிபராவோம் என்பது குழந்தைகளும் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை நத்திங் நியூ என்று அடிக்கடி சொல்கிறார். ஒரு ஜீன் பூதத்தின் கதை சொல்கிறார்கள். அது வேலை கொடுக்க சொன்னது. அப்போது ஏணியில் ஏறி இறங்க சொன்னார்கள். இந்த விளையாட்டும் ஏறி இறங்குவதாக இருக்கிறது என்று தந்தையும் சொல்கிறார். அழுக்கிலிருந்து தூய்மையாகவும் தூய்மையிலிருந்து அழுக்காகவும் ஆக வேண்டும். இது ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல, மிக எளியது. ஆனால் எந்த யுத்தம் என்பதை புரிந்து கொள்ளாத காரணத்தால் சாஸ்திரங்களில் சண்டையின் விஷயத்தை எழுதிவிட்டார்கள். உண்மையில் மாயா ராவணனை வெற்றி பெறுவது மிகப்பெரிய சண்டை. நாம் அடிக்கடி தந்தையை நினைவு செய்கிறோம். பிறகு நினைவு முறிவதை குழந்தைகள் பார்க்கிறீர்கள். மாயா தீபத்தை அணைக்கிறது. இதை பற்றி குலேபகாவலியின் கதையும் இருக்கிறது. குழந்தைகள் வெற்றி பெறுகிறார்கள். மிக நன்றாக நடக்கிறார்கள்.
பிறகு மாயா வந்து தீபத்தை அணைக்கிறது. பாபா, மாயாவின் புயல் அதிகம் வருகிறது என்று குழந்தைகளும் சொல்கிறார்கள். அநேக வித புயல்களும் குழந்தைகளிடம் வருகின்றன. சில நேரம் புயல் அப்படி வேகமாக வீசுகிறது. அதனால் 8-10 வருட பழைய நல்ல நல்ல மரங்களும் விழுகின்றன. குழந்தைகளுக்கு தெரியும், அதை சொல்கிறார்கள். நல்ல நல்ல மாலையின் மணியாக இருந்தார்கள். இன்று அவர்களை காணவில்லை. யானையை முதலை கடித்த உதாரணமும் இருக்கிறது. இது மாயாவின் புயல். இந்த 5 விகாரங்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். நினைவில் இருந்தால் உறுதியாவீர்கள். ஆத்மா அபிமானி ஆகுங்கள். தந்தையின் இந்த அறிவுரை ஒரு முறை மட்டுமே கிடைக்கிறது. நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என ஒருபோதும் யாரும் சொல்வது இல்லை. சத்தியுகத்திலும் அப்படி சொல்ல மாட்டார்கள். பெயர், உருவம், காலம், தேசம் எல்லாம் நினைவில் இருக்கவே செய்யும். இப்போது வீடு திரும்ப வேண்டும் என இந்த நேரம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் முதலில் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். சதோ, ரஜோ, தமோவில் நீங்கள் 84 பிறவிகளை முழுமையாக எடுத்தீர்கள். அதிலும் நம்பர் 1 இந்த பிரம்மா. மற்றவர்களுக்கு 83 பிறவிகளும் இருக்கலாம். இவர் முழுமையாக 84 பிறவிகளை எடுக்கிறார். இவர் முதலில் ஸ்ரீ நாராயணராக இருந்தார். இவருக்காக சொல்வதை அனைவருக்காகவும் புரிந்து கொள்ளப்படுகிறது. பல பிறவிகளின் கடைசியில் ஞானம் பெற்று அவர் நாராயணன் ஆகிறார். இங்கே ஸ்ரீ நாராயணர் கடைசியில் பிரம்மா நிற்கிறார் என்பது மரத்திலும் காட்டப்பட்டுள்ளது. கீழே ராஜயோகத்தை கற்கிறார். பிரஜாபிதாவை ஒருபோதும் பரமபிதா என்று சொல்வது இல்லை. பரமபிதா என ஒருவருக்கே சொல்லப்படுகிறது. பிறகு இவரை பிரஜாபிதா என்று சொல்கிறார்கள். இவர் தேகதாரி, அவர் தேகமற்றவர், விசித்திரமானவர். லௌகீக தந்தையை பிதா என்று சொல்வார்கள். இவரை பிரஜாபிதா என்று சொல்கிறார்கள். அந்த பரமபிதா பரந்தாமத்தில் இருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாவை பரந்தாமத்தில் இருக்கிறார் என்று சொல்வதில்லை. அவர் இங்கே மனித உலகில் இருக்கிறார். சூட்ச்ம வதனத்திலும் இல்லை. பிரஜைகள் மனித உலகத்தில்தான் இருப்பார்கள். பிரஜாபிதாவை பகவான் என்று சொல்வதில்லை. பகவானுக்கு எந்த சரீர பெயரும் இருப்பதில்லை. எந்த மனித உடலுக்கு பெயர் இருக்கிறதோ அதிலிருந்து அவர் விலகி இருக்கிறார். ஆத்மாக்கள் அங்கே இருக்கின்றன. அப்போது ஸ்தூல பெயர் உருவிலிருந்து விலகி இருக்கின்றன. ஆனால் ஆத்மாக்களாகவே இருக்கின்றன. சாது, சந்நியாசிகள் போன்றோர் வீடு வாசலை மட்டும் விடுகிறார்கள். மற்றபடி உலக விகாரங்களின் அனுபவிகளாக இருக்கிறார்கள். சிறு குழந்தைக்கு எதுவும் தெரியாமல் இருக்கும். அதனால் அதனை மகாத்மா என்று சொல்கிறார்கள். 5 விகாரங்களை பற்றி அதற்கு தெரியாமல் இருக்கும். அதனால் சிறு குழந்தையை பவித்திரமானது என்று சொல்கிறார்கள். இந்த நேரம் யாரும் பவித்திர ஆத்மாவாக இருக்க முடியாது. சிறியவரிலிருந்து பெரியவர் ஆவார் எனினும் பதித்தர் என்றே சொல்வார்கள். அனைவருக்கும் வெவ்வேறு பாகம் இந்த நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இந்த சக்கரத்தில் எத்தனை உடலை பெறுகின்றார்கள், எத்தனை செயல்களை செய்கிறார்கள், அவையெல்லாம் மீண்டும் ரிப்பீட் ஆக வேண்டும். முதலில் ஆத்மாவை அறிய வேண்டும். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் அழியாத பாகம் நிறைந்து இருக்கிறது. இதுதான் எல்லாவற்றையும் விட அதிசய விஷயம். ஆத்மாவும் அழியாதது, நாடகமும் அழியாதது. முன்னரே நிச்சயிக்கப்பட்டது. இது எப்போதிலிருந்து ஆரம்பமானது என்று கேட்க முடியாது. இதை இயற்கை என்று சொல்கிறார்கள். ஆத்மா எப்படி இருக்கிறது, இந்த நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறது, இதில் யாரும் எதையும் செய்ய முடியாது. அப்படி சமுத்திரம் மற்றும் ஆகாயத்திற்கு எல்லை காண முடியாது. இது அழியாத நாடகம். எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. தந்தை எப்படி அதிசயமாக இருக்காரோ அதே போல ஞானமும் மிக அதிசயமாக இருக்கிறது. இதை குறித்து ஒருபோதும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இத்தனை நடிகர்கள் எல்லோரும் அவரவர் பாகத்தை நடித்து கொண்டே வருகிறார்கள். நாடகம் எப்போது உருவாக்கப்பட்டது என யாரும் கேள்வி கேட்க முடியாது. பகவானுக்கு என்ன வந்தது, அவர் ஏன் துக்க சுகத்தின் உலகத்தை உட்கார்ந்து உருவாக்கினார் என்று பலர் கேள்வி கேட்கிறார்கள். அரே, இது அனாதி. பிரளயம் எதுவும் ஏற்படுவதில்லை. இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடப்பது. இது ஏன் உருவாக்கப்பட்டது என்று கேட்க முடியாது. அப்போது நீங்கள் அறிவாளி ஆகிறீர்களோ அப்போதே உங்களுக்கு ஆத்மா ஞானத்தை தந்தை சொல்கிறார். அதனால் நீங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டு போகிறீர்கள். முதலில் தந்தை மிக குறைவாக சொல்லி வந்தார். அதிசய விஷயங்களாக இருந்தன. இருந்தும் கவர்ச்சியும் இருந்தது. அவர் ஈர்த்தார். பட்டியின் கவர்ச்சியும் இருந்தது. கிருஷ்ணரை கம்சபுரியிலிருந்து வெளியே எடுத்து சென்றதாக சாஸ்திரங்களில் காட்டியிருக்கிறார்கள். கம்சன் போன்ற யாரும் அங்கே இருப்பதில்லை என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். கீதை, பாகவதம், மகாபாரதம் போன்ற எல்லாவற்றையும் தொடர்பு படுத்துகிறார்கள். ஆனால் அப்படி எதுவும் கிடையாது. இந்த தசரா போன்றவை பரம்பரையாக தொடர்ந்து வருகின்றன என நினைக்கிறார்கள்.
ராவணன் என்ன பொருள் என்பதும் யாருக்கும் தெரியாது. யாரெல்லாம் தேவி தேவராக இருந்தார்களோ அவர்கள் கீழே இறங்கி இறங்கி பதித்தமாகி விட்டார்கள். யார் அதிக பதித்தமாகி விட்டார்களோ அவர்கள் அதிக கூச்சல் போடுகிறார்கள். அதனால் பதித்த பாவனரே என அழைக்கிறார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தையே அமர்ந்து புரிய வைக்கிறார். சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடையை பற்றி வேற யாருக்கும் தெரியாது. நீங்கள் அறிவதால் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள். இது உங்கள் ஈஸ்வரிய பிறப்புரிமை என திரிமூர்த்தி சித்திரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பிரம்மா மூலமாக படைத்தல், சங்கரர் மூலமாக அழித்தல், விஷ்ணு மூலமாக காத்தல். விநாசமும் நிச்சயம் ஏற்பட வேண்டும். புது உலகில் மிக குறைவாக இருப்பார்கள். இப்போது அநேக தர்மங்கள் இருக்கின்றன. ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மம் மட்டும் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறார்கள். பிறகு நிச்சயம் அந்த ஒரு தர்மம் தேவை. கீதையின் சம்பந்தத்தை மகாபாரதத்தோடு வைக்கிறார்கள். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒரு நொடி கூட நிற்க முடியாது. இதில் எந்த புது விஷயமும் இல்லை. பலமுறை ராஜ்யத்தை பெற்றிருக்கிறீர்கள். யாருடைய வயிறு நிரம்பியிருக்குமோ அவர் கம்பீரமாக இருப்பார். நாம் எத்தனை முறை ராஜ்யத்தை பெற்றோம்? இது நேற்றைய விஷயம் என்பதை மனதில் உணர்கிறீர்கள். நேற்றே தேவி தேவராக இருந்தோம். பிறகு சக்கரத்தை சுற்றி இன்று நாம் அழுக்கானோம். பிறகு நாம் யோக பலத்தால் உலக ராஜ்யத்தை பெறுவோம். ஒவ்வொரு கல்பமும் நீங்களே ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். அதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது என்று தந்தை சொல்கிறார். ராஜ்யத்தில் ஒருவர் தாழ்ந்தவர், ஒருவர் உயர்ந்தவர் ஆகிறார். இது முயற்சியால் ஏற்படுகிறது. முன்னால் நாம் குரங்கை விட மோசமாக இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது தந்தை கோவிலுக்கு தகுதி பெற வைக்கிறார். உண்மையில் நாம் எந்த காரியத்திற்கும் ஆகாதவராக இருந்தோம். இப்போது நாம் பவுண்டை போல தகுதி பெறுகிறோம் என்பதை நல்ல நல்ல குழந்தைகள் யாரோ அவர்களின் ஆத்மா உணர்கிறது. ஒவ்வொரு கல்பமும் தந்தை நம்மை பெண்ணியில் இருந்து பவுண்டாக மாற்றுகிறார். முந்தைய கல்பத்தை சேர்ந்தவர்களே இந்த விஷயங்களை நல்லபடியாக புரிந்து கொள்வார்கள். நீங்களும் கண்காட்சி போன்றவற்றை நடத்துகின்றீர்கள். நத்திங் நியூ. இவற்றின் மூலமாக நீங்கள் அமரபுரியை ஸ்தாபனை செய்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் தேவிகள் போன்றோருக்கு எத்தனை கோவில்கள் இருக்கின்றன? இவை எல்லாம் பூசாரிகளாகும் சாதனங்கள். பூஜைக்கு உரியவராவதற்கு எந்த சாதனமும் இல்லை. நாளுக்கு நாள் உங்களுக்கு ஆழமான பாயிண்ட்களை புரிய வைத்து கொண்டே இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். முன்னால் கிடைத்த எண்ணற்ற பாயிண்ட்களையும் உங்களிடம் வைத்திருக்கிறீர்கள். அவற்றை இப்போது என்ன செய்வீர்கள்? அப்படியே கிடைக்கின்றன. தற்போது பார்த்தாதா புது புது பாயிண்ட்களை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். ஆத்மா இவ்வளவு சிறிய புள்ளி, அதில் முழு பாகமும் நிறைந்து இருக்கிறது. இந்த பாயிண்ட் உங்கள் முந்தைய நோட்டு எதிலும் இருக்காது. பிறகு பழைய பாயிண்ட்களை நீங்கள் என்ன செய்வீர்கள்? கடைசி ரிசல்ட்டே காரியத்திற்கு வரும். கல்ப முன்னரும் உங்களுக்கு இப்படியே சொல்லியிருந்தேன் என்று தந்தை சொல்கிறார். நம்பர்வார் படித்து கொண்டே இருக்கிறீர்கள். சில பாடங்களில் கீழ் மேல் ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். வியாபாரத்திலும் கிரகணம் பிடிக்கிறது. இதில் ஹார்ட் பெயில் ஆகக்கூடாது. பிறகு எழுந்து முயற்சி செய்ய வேண்டும். மனிதர்கள் திவால் ஆகிறார்கள். பிறகு தொழில் எல்லாம் செய்து பெரிய செல்வந்தர் ஆகிறார்கள். இங்கும் விகாரத்தில் விழுகிறார்கள். இருந்தும் நன்றாக முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெறுங்கள் என்று தந்தை சொல்கிறார். மீண்டும் உயர ஆரம்பிக்க வேண்டும். விழுந்தீர்கள், பிறகு உயருங்கள் என்று தந்தை சொல்கிறார். அப்படி பலர் இருக்கிறார்கள். விழுந்தாலும் பிறகு உயர்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். தந்தை அதற்கு தடை செய்வதில்லை. அப்படியும் பலர் வருவார்கள் என்பது தந்தைக்கு தெரியும். முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை சொல்வார். இருந்தும் ஏதாவது உதவி செய்பவர் ஆவார்தானே. அதை நாடக திட்டம் என்றே சொல்ல வேண்டும். நல்லது குழந்தாய், இப்போது திருப்தியா? அதிகமாக தத்தளித்து விட்டாய். இப்போது மீண்டும் முயற்சி செய் என்று தந்தை சொல்வார். எல்லையற்ற தந்தை இப்படித்தானே சொல்வார். பாபாவை சந்திக்க எத்தனை பேர் வருகிறார்கள்? எல்லையற்ற தந்தை சொல்வதை கேட்க மாட்டீர்களா? பவித்திரமாக மாட்டீர்களா என கேட்கிறேன். தந்தை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவிற்கு சொல்வதால் நிச்சயம் அம்பு தைக்கும். மனைவிக்கு அம்பு தைத்தால் நாங்கள் உறுதிமொழி கொடுப்போம் என்று சொல்வார். கணவருக்கு அப்படி தோன்றுவதில்லை. பிறகு போக போக கணவரையும் மாற்றுவதற்கு முயற்சி செய்வார். பிறகு அப்படியும் பலர் வருகிறார்கள். அவரை மனைவி ஞானத்திற்கு அழைத்து வருகிறார். அப்போது மனைவி எனது குரு என்று சொல்கிறார். அந்த பிராமணர் மனம் முடித்து வைக்கும் பொழுது இவர் உனது குரு ஈசன் என்று சொல்கிறார். இங்கே உங்கள் ஒரு தந்தையே எல்லா முகமாக இருக்கிறார் என்று தந்தை சொல்கிறார். எனக்கு ஒருவரை தவிர வேற யாரும் இல்லை. அனைவரும் அவரையே நினைவு செய்கிறார்கள். அந்த ஒருவரோடு மட்டுமே யோகம் வைக்க வேண்டும். இந்த தேகமும் என்னுடையதில்லை. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாக்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஏதாவது கிரகணம் பிடித்தால் மனம் உடைந்து அப்படியே உட்கார வேண்டாம். மீண்டும் முயற்சி செய்து
தந்தையின் நினைவிலிருந்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். 2. மாயாவின் எந்த புயலும் யுத்தம் செய்ய முடியாதபடி சுயத்தின் நிலையை நினைவால் உறுதியாக்க வேண்டும். விகாரங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம்: அனைத்து சக்திகளின் லைட் மூலமாக ஆத்மாக்களுக்கு வழிகாட்டும் சைத்தன்ய லைட் ஹவுஸ் ஆகுக. நான் ஆத்மா உலக நன்மை செய்வதற்கு பரந்தாமத்திலிருந்து அவதரித்திருக்கிறேன் என்று நினைவில் சதா இருங்கள். அப்போது என்ன நினைத்தாலும் சொன்னாலும் அதில் உலக நன்மை அடங்கியிருக்கும். மேலும் இந்த நினைவு லைட் ஹவுஸின் வேலை செய்யும். எப்படி அந்த லைட் ஹவுஸில் ஒரு வண்ண ஒளி வருமோ அப்படி சைத்தன்ய லைட் ஹவுஸில் உங்களிடமிருந்து அனைத்து சக்திகளின் லைட் ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டும் வேலையை செய்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: அன்பு மற்றும் ஒத்துழைப்போடு சக்தி ரூபமாகுங்கள். அப்போது ராஜஸ்தானியில் நம்பர் முன்னால் கிடைக்கும். அவ்யக்த செய்கை: இப்போது முழுமையாகவும் கர்மாத்தீத ஆகும் ஆர்வம் கொள்ளுங்கள். கர்மத்திற்கு வருவது எப்படி சுகமாகிறதோ அப்படி கர்மாத்தீதாவதும் சுகமாக ஆக வேண்டும். கர்மமும் செய்யுங்கள், நினைவிலும் இருங்கள். யார் சதா கர்மயோகி நிலையில் இருப்பாரோ அவர் எளிதில் கர்மாத்தீத ஆக முடியும். வேண்டும் போது கர்மத்திற்கு வர வேண்டும், வேண்டும் போது விலக வேண்டும். இந்த பயிற்சியை கர்மத்தின் இடையிடையே செய்து கொண்டு இருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாப்பா.